மதுரை மீனாட்சியம்மன் கோவில் வைகாசி வசந்த உற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி வசந்த உற்சவ விழா 10 நாட்கள் திருவிழாவாக நடைபெறுவது வழக்கம். இந்த விழாவின் முதல் நாள் நிகழ்வாக மீனாட்சியம்மன் கோவிலில் இருந்து சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமேதராகவும், மீனாட்சியம்மன் சிம்மாசனத்தில் எழுந்தருளியபடி பஞ்சமூர்த்திகள் முன்னே வர அம்மன் சன்னதி வீதி வழியாக புது மண்டபத்திற்கு புறப்படாகினர். தொடர்ச்சியாக அம்மன் சன்னதியில் அம்மனும் சுவாமியும் சிம்மாசனத்தில் வந்தபோது வழி நெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோவிலில் வேடபரி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மணப்பாறை நகரின் மையப்பகுதியில் வேப்பிலை மாரியம்மன் கோவில் உள்ளது. கடந்த மாதம் 28ஆம் தேதி இரவு காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக அம்மன் குதிரை வாகனத்தில் திருவீதி உலா வரும் வேடபரி நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு வழிபாடுகளுக்கு பின் குதிரை வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வைக்கப்பட்டு வேடபரி நிகழ்ச்சி தொடங்கியது. கோவிலில் இருந்து புறப்பட்ட வேடபரி ராஜவீதி கோவில்பட்டி சாலை வழியாக ஆலயத்திற்கு சென்றபோது வழிநெடுக பல்லாயிரக்கணக்கான மக்கள் அம்மனை வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் சித்திரை மாத ஜோதி தரிசனத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு மகிழ்ந்தனர். வடலூரில் மாதந்தோறும் ஜோதி தரிசனம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி சித்திரை மாத ஜோதி தரிசனத்திற்கு தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலத்தில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். அப்போது ஜோதி காண்பிக்கப்பட்ட நிலையில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்றபடி பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஒடியா அரசு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாததால் வடலூர் நகரம் பல மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளானது.